பிரபா குரோசரி உங்களுக்கு தேவையான ஆசிய, ஐரோப்பிய, ஆப்பிரிக்க குரோசரிஸ் மற்றும் பழங்கள், காய்கறிகள் என அனைத்தையும் இப்போதே கொள்வனவு செய்து மகிழுங்கள். ஐநாவின் காட்டமான அறிக்கை பதிலளிக்க தயாராகும் இலங்கை. சரியான தருணம் மலர்ந்துள்ளது சுமந்திரனின் திடீர் சந்திப்பு. கொரோனா தடுப்பூசியுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்கும் விமானம். இறுதிப் போரில் தவறுகள் இடம்பெறவில்லை என்று கூற முடியாது பெல்டியடித்த கோட்டாபாயவின் அமைச்சர். ஐநாவின் வலையில் சிக்கியது இலங்கை. ஏமாற்று வேலையில் கோட்டாபாய மங்கள அம்பலப்படுத்திய தகவல். இலங்கை சுகாதார அமைச்சரினால் 300 பேருக்கு ஏற்பட்ட நிலை. சீனாவின் உடன்படிக்கைகளால் இலங்கைக்கு எந்த நன்மையும் இல்லை. அமெரிக்காவின் பகிரங்க அறிவிப்பு. எந்த நேரத்திலும் முடிவு மாறலாம். அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவித்தல். சர்வதேச அழுத்தங்களுக்கு அஞ்சி மண்டியிடும் கோட்டாபாய அரசாங்கம். ரில்வின் சில்வா சாடல். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கை தொடர்பில் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகளுக்கு இலங்கை அரசாங்கம் இன்று பதில் வழங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான முழுமையான ஆவணம் இன்றைய தினம் ஜெனிவா மனித உரிமைகள் பேரவையில் கையளிக்கப்படும் என வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்தார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே இதனை குறிப்பிட்டார். மேலும் இந்த விடயம் தொடர்பில் முழுமையாக கலந்துரையாடப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கை தொடர்பில் முன்வைத்துள்ள அறிக்கையில் பல்வேறு விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அவை அனைத்திற்கும் இன்று பதிலளிக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்தார். அரசியல் ரீதியாக இலங்கையில் பல்வேறு அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு வரும் தமிழ் முஸ்லிம் சமூகங்களை இணைத்து புதிய அரசியல் பாதையொன்றை வகுக்க வேண்டிய சரியான தருணம் மலர்ந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாஸ் சாலியுடன் திடீர் சந்திப்பொன்றில் நேற்று கலந்து கொண்ட அவர் இரு சமூகங்களும் ஒன்றிணைந்து தமக்கிடையிலான கருத்து வேறுபாடுகளை மறந்து பயணிக்க வேண்டியது அவசியம் எனவும் அதற்கேற்ப திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த முன்னாள் ஆளுநர் அசாஸ் சாலி, முன்னைய காலத்தில் சுமந்திரன், மனோ கணேசன், விக்ரமபாக்கு, கருணாரட்ன உட்பட தாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வாராந்த செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தி வந்ததோடு சமூகத்துக்கு இடையிலான நல்லிணக்கம் மற்றும் ஒற்றுமையை வலியுறுத்தி வந்ததாக கூறினார். இப்போது அதனை மீண்டும் புதுப்பித்து இரு சமூகங்களுக்கு இடையிலான புரிந்துணர்வை வளர்த்து அரசியல் ரீதியிலான ஒற்றுமையுடன் ஓரணியாக தேர்தலுக்கு முகம் கொடுக்க தயாராக வேண்டியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் பல முக்கியஸ்தர்களுடன் சந்திப்புகள் இடம்பெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கொரோனா நோய் பரவலை தடுப்பதற்கான இந்தியாவின் தயாரிப்பான கோவிஷீல்டு தடுப்பூசி நாளை தினம் இலங்கைக்கு கொண்டு வரப்பட உள்ளது. நாளை காலை 11 மணியளவில் குறித்த விமானம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைய உள்ளதாக விமான நிலைய மற்றும் விமான சேவை நிறுவனத்தின் தலைவர் G.A. சந்திரஸ்ரீ தெரிவித்துள்ளார். இலங்கையில் பரவும் கொரோனா தொற்றினை கட்டுப்படுத்த கோவிஷீல்டு கொரோனா தடுப்பூசியை இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு வழங்குவதாக குறிப்பிட்டுள்ளது. இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த தடுப்பூசி இந்தியாவின் மும்பையில் உள்ள மருந்து தயாரிப்பு தொழிற்சாலையில் தயாரிக்கப்படுகின்றது. இந்திய விமான சேவைக்கு சொந்தமான AI-281 என்ற விமானத்தில் இந்த தடுப்பூசிகள் இலங்கைக்கு கொண்டு வரப்படுகின்றது. 1323 கிலோகிராம் நிறையுடைய இந்த தடுப்பூசிகள் விசேட குளிர்சாதனங்களுக்குள் வைத்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட உள்ளது. தரையிறங்கப்படும் தடுப்பூசி தொகையை விமான நிலையத்தில் உள்ள குளிர்சாதன களஞ்சிய அறைக்கு கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். போரில் ஒரு சில தவறுகள் இடம்பெறுவதை தவிர்க்க முடியாது. தவறுகள் இடம்பெறவில்லை என்று எம்மால் கூற முடியாது என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான ஹெகலிய ராம்பக்வில தெரிவித்துள்ளார். எனவே இது குறித்து ஆராய்ந்து பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நியாயம் பெற்றுக் கொடுப்பதில் அரசு உறுதியான நிலைப்பாட்டில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜெனிவாவில் 2015ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட 30ல் 1 தீர்மானம் முற்றுமுழுதாக தேச துரோக செயல் என்பது எமது நிலைப்பாடாகும். ஆணைக்குழுக்களை உருவாக்கி உள்ளக பொறிமுறையொன்றின் மூலமாக தீர்வுகளை எட்ட முயற்சித்த காலகட்டத்திலேயே 2015இல் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. மங்கள சமரவீர இலங்கையில் போர்க்குற்றங்கள் இடம்பெற்றன என்பதை ஏற்றுக்கொண்டு நாட்டுக்கு எதிராக நெருக்கடிகளை 2015இல் ஜெனிவாவில் உருவாக்கினார். எனினும் இறுதி ஜெனிவா கூட்டத்தில் திலக் மாரப்பன 2015 தீர்மானத்தில் இலங்கை அரசியலமைப்புக்கு முரணான பல சரத்துக்கள் உள்ளன என்று சுட்டிக்காட்டியுள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கையை ஏற்றுக்கொள்ளும் அல்லது நிராகரிக்கும் அதிகாரம் எமக்கு உள்ளது.
சுயாதீன நாடு என்ற அடிப்படையில் அரசு தீர்மானம் எடுக்கும் என தெரிவித்துள்ளார். அரசின் கேவலமான நடவடிக்கைகளால் இலங்கை முறை ஐநா மனித உரிமைகள் சபை கூட்டத்தொடரில் பாரிய நெருக்க வாரங்களை சந்திக்க உள்ளதாக முன்னாள் அமைச்சர் மங்கள் சமரவீர தெரிவித்துள்ளார். அதை சமாளிக்கவே கோட்டாபாய அரசு புதிய ஆணைக்குழுவை நியமித்துள்ளது. இது சர்வதேசத்தை ஏமாற்றும் நடவடிக்கை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த கால போர்க்குற்றம் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளை மீள ஆராய்கின்றோம் என்ற பெயரில் சர்வதேசத்தை ஏமாற்றும் வகையில் புதிய ஆணைக்குழுவை ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச நியமித்துள்ளார். அரசின் இந்த ஏமாற்று நாடகத்தை பார்க்க சர்வதேசம் ஒருபோதும் தயாராக இல்லை. ஐநாவின் பிடியிலிருந்து இலங்கையை அன்று நல்லாட்சி அரசாங்கம் காப்பாற்றியது. ஆனால் இலங்கை இன்று ஐநாவின் வலையில் சிக்க வைத்துள்ளது கோட்டாபாய அரசு என தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக சிகிச்சை பெற்று வரும் சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராட்சியுடன் சுமார் 300 பேர் வரை நெருக்கமாக செயல்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த சில தினங்களாக பல்வேறு கலந்துரையாடல்களில் அமைச்சர் பங்கேற்றிருந்தமையே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது. அமைச்சின் செயலாளர், சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பலரும் அமைச்சருடனான கலந்துரையாடல்களில் பங்கேற்றுள்ளனர். எனவே தன்னுடன் தொடர்பில் இருந்தவர்களை சுய தனிமையில் ஈடுபடுமாறு அமைச்சர் பவித்ரா வன்னியாராட்சி கோரியுள்ளார். அமைச்சரின் கணவர் மற்றும் மகள் ஆகியோருக்கு முன்னெடுக்கப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனை மூலம் அவர்களுக்கு தொற்று இல்லை என்பது உறுதியாகியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. சீனாவின் உடன்படிக்கைகளால் இலங்கைக்கு வெளிப்படைத்தன்மை மற்றும் பரஸ்பர நன்மை இல்லை என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அலைனா டெப்லிஸ் தெரிவித்துள்ளார். நேற்று காலை இடம்பெற்ற ஒரு மெய்நிகர் கலந்துரையாடலில் கருத்துரைத்த அவர், இலங்கை இது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இலங்கையில் கட்டாய கொரோனா தகனங்கள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை வல்லுநர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் தகன முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்குமாறு வலியுறுத்தினார். பொது சுகாதாரத்தின் போது அனைத்து சமூகத்தின் மரபுகளுக்கும் பரஸ்பர மரியாதை செலுத்தல் வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். இலங்கைக்கு எதிராக சாத்தியமான பொருளாதார தடைகள் குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் காரியாலயம் அளித்த பரிந்துரைகள் குறித்து கருத்துரைத்த அவர் இலங்கையின் பொறுப்புக்கூறலில் அமெரிக்கா ஆர்வமாக உள்ளதாகவும் தெரிவித்தார். மனித உரிமை மீறல்களை விசாரிக்க நியமிக்கப்பட்ட முந்தைய ஆணைக்குழுக்களின் பரிந்துரைகள் குறித்து ஆராய அல்லது தேவையான நடவடிக்கைகளை எடுக்க சமீபத்தில் நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு இலங்கை அரசாங்கத்தின் கடமைகளில் முன்னேற்றத்தை பிரதிபலிக்கவில்லை என்றும் அவர் கூறினார். அமெரிக்காவின் மனித உரிமைகளுக்கான ஆதரவு இலங்கையை கொடுமைப்படுத்தும் முயற்சி அல்ல என்றும் அவர் கூறினார். மனித உரிமைகள் தொடர்பாக கலந்துரையாடல்கள் உரிமைகளை நிறைவேற்றுவதை ஆதரிக்கும் செயற்பாடுகள் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனை தொடர்பில் அரசாங்கம் இறுதி தீர்மானத்தை எடுக்கவில்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் ஹெகலிய ராம்பக்வெல தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது பேசிய அவர், கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனை தொடர்பில் யோசனைகள் மாத்திரம் முன்வைக்கப்பட்டுள்ளதே தவிர தீர்மானங்கள் எதுவும் இதுவரையில் எடுக்கப்படவில்லை. துறைமுக ஊழியர் சங்கம், துறைமுக பொறியியலாளர் சங்கம் முன்வைத்த யோசனைகள் அனைத்தும் பரிசீலனை செய்யப்படுகின்றது. ஆகவே இவ்விடயம் குறித்து ஒரு சில தவறான அபிப்பிராயங்கள் சமூக மட்டத்தில் குறிப்பிடப்படுகின்றன. கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தினை அபிவிருத்தி செய்யும் உரிமம் 51 தொடக்கம் 49% அடிப்படையில் பகிரப்படும் யோசனை மாத்திரம் முன்வைக்கப்பட்டுள்ளது. இவ்விடயம் தொடர்பில் துறைமுக கப்பற்துறை அபிவிருத்தி அமைச்சு வட்டத்தில் நியமிக்கப்பட்ட குழுவினால் வழங்கப்படும் அறிக்கை நாடாளுமன்றத்திற்கு அறிவிக்கப்படும். அதன் பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். கிழக்கு முனையம் தொடர்பில் தற்போது முன்வைக்கப்பட்டுள்ள யோசனைகள் பல்வேறு மட்டத்தில் பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. இறுதி தருணத்தில் மாற்றங்கள் ஏற்படலாம். கிழக்கு முனையம் தொடர்பிலான அறிக்கை நாட்டு மக்களுக்கு பகிரங்கப்படுத்தப்படும் என்றார். இதேவேளை கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையம் இந்தியாவுக்கு பகிரப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து துறைமுக ஊழியர் சங்கத்தினர் இவ்வாரம் மாநக தேரர்களை சந்திக்க உள்ளனர். கிழக்கு முனையத்தை பாதுகாக்கும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடும் முன்னர் மகாநாயக்க தேரர்களின் ஆதரவை பெற்றுக் கொள்வது அவசியம் என துறைமுக ஊழியர் சங்கத்தினர் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. சீனாவின் ஆதிக்கம் இலங்கையில்
இலங்கையில் மேலோங்கியுள்ளதன் காரணமாகவே கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை இந்தியா இலக்கு வைத்துள்ளதாகவும் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கமும் இவ்வாறான நாடுகளின் அழுத்தங்களுக்கு அடிபணிந்தே தேசிய சொத்துக்களை வெளிநாடுகளுக்கு வழங்குகின்றது என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா தெரிவித்தார். மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது பேசிய அவர் கிழக்கு முனையத்தை தனித்து அபிவிருத்தி செய்ய முடியாது என்பதன் காரணத்தினாலேயே இந்தியாவுக்கு வழங்குவதாக அரசாங்கம் கூறுகின்றது. ஆனால் துறைமுக பொறியியலாளர் சங்கம் அபிவிருத்தி பொறுப்புகளை ஏற்பதற்கு தாம் தயாராக உள்ளதாக கூறுகின்றார்கள். ஆனால் ஆசிய நாடுகளில் இந்தியாவும் அமெரிக்காவும் சீனாவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் உள்ளதால் இலங்கையில் சீனா அதிகளவு தலையிட்டுள்ளதால் இந்தியாவிற்கும் அதற்கு சமமான வாய்ப்பை கோருகின்றது. ராஜபக்சர்கள் இவ்வாறு சர்வதேசத்தின் அழுத்தங்களுக்கு அஞ்சி அவர்களிடம் மண்டியிடுகின்றனர். அதன் காரணமாகவே பாரிய எதிர்ப்புகள் வெளியிடப்படுகின்ற போதிலும் கிழக்கு முனையத்தை அரசாங்கம் இந்தியாவிற்கு வழங்குகின்றது. இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுப்பதால் அரசாங்கம் அனைவரது அதிருப்திக்கு உள்ளாகியுள்ளது என்றார்.